ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த கீயை செக் பண்ணும்போது சில டவுட்ஸ் இருக்கும். ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, இதுக்கான சரியான ஆன்சர் வந்து புக்கில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் கீ சேலஞ்ச் எப்படி பண்ண சொல்லிட்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். கீ சேலஞ்ச் பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 கூட நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணிக்கணும். அதான் டெட்லைன். ஓகேங்களா? ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் கஷ்டம் பாருங்க. உத்தேச விடைகளை மறுத்து சரியான விடைகளை கூறுவதற்கான அறிவுரைகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், விண்ணப்பதாரர்கள் மட்டுமே, கேண்டிடேட்ஸ் ஒன்லி. தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அத்தேர்வுக்குரிய உத்தேச விடைகளை மறுத்து சரியான விடையை கோர முடியும் சொல்கிறாங்க. ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான், கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்க மட்டும்தான் கீ சேலஞ்ச் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சேலஞ்ச் பண்ணும்போதே அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, எல்லாமே டேட் ஆஃப் பர்த்லாம் நம்ம கொடுக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நம்ம எக்ஸாம் எழுதும்போது புக்லெட் சீரிஸ் வந்து வேறு வேறு கொடுப்பாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வேறு புக்லெட் சீரிஸ் இருக்கும், நமக்கு வந்து வேறு இருக்கும், நமக்கு பின்னாடி இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வச்சு தான் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அந்த ஆன்சர் கீழே எந்த கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு அந்த நம்பர் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணும்போது கேள்வி ஏன் கேட்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம கொஸ்டினில் எந்த நம்பர் இருக்கோ அதை கொடுக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து அந்த கொஸ்டினோட நம்பர் என்ன, அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு கொடுக்குற புக்லெட் சீரிஸை வச்சு நம்ம கீ சேலஞ்சே பண்ணக்கூடாது. அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற அந்த ஆன்சர் கீழே இருக்கிற கொஸ்டின் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் ஆஃப் த கேண்டிடேட். நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணும்போது சில டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ என்ன டீட்டெயில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேம் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பதிவெண், ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறமா விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் நம்பர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், தேர்வு பாடத்தின் பெயர், நேம் ஆஃப் சப்ஜெக்ட்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்திருப்பாங்க, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்திருப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வினாயன், கொஷின் நம்பர். இந்த கொஷின் நம்பர் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற ஆன்சர் கொடுத்தாங்கல்ல, அதில் எந்த நம்பர் இருக்குது, அந்த கேள்வி நேரம் எந்த நம்பர் இருக்குது அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் வந்து மேக்ஸிமம் வந்து ஆல் டிகிரியே இருக்கும். நேம் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது எல்லாமே வந்து நமக்கு ஆல் டிக்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த நம்ம டீட்டெயிலாம் கொடுத்த பின்னாடி நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரம் என்ன கொஸ்டின் இருக்குது, ஸோ அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்துடும். அவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுத்தா சொல்லி அதை டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிக் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி டிக் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே நம்ம வந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறோமான்னு கேட்கும். அப்போ எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கும் ஏபிசிடி, அதுக்காக இ, அந்த எதுவும் இருக்குல்ல அது இருக்கும். 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்கிறீங்க அதை வந்து டிக் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து சப்மிட் அந்த டீட்டெயிலாக கொடுத்து சப்மிட் கொடுத்த பின்னாடி அந்த கொஸ்டின்ஸ் வரும். நம்ம எந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வரும். அது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் வரும். நம்ம என்ன ஆன்சர் சொல்லிட்டு அது கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் இருக்கும். நம்ம எந்த ஆன்சர் வந்து நம்ம கொடுக்குறோம், ஏவா பிஆ சியா அப்படின்னு செக் பாக்ஸ் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே எல்லாம் நன்னாவதாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு கீழே ரிமார்க்ஸ் 500 கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. 500 கேரக்டருக்குள்ளே நம்ம ரிமார்க்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் குறிப்பிட்ட விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும்னு வச்சுங்களேன், சேலஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு எவிடன்ஸ் கண்டிப்பாக ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாமல் கீ சேலஞ்ச் பண்ண முடியாது, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ப்ரூஃபை வச்சு இந்த ஆன்சர் தப்புன்னு சொல்கிறீங்க, இந்த ஆன்சர் ரைட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கலன்னா கீ சேலஞ்ச் பண்ணாலுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்குறோம்னா அதோட புத்தகத்தின் தலைப்பு இருக்கணும், அந்த புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் இருக்கணும், அதுக்கப்புறம் பதிப்பாளரின் பெயர் இருக்கணும், புத்தக பதிப்பின் வருடம் இருக்கணும். ஏன்னா இயர் வந்து ஒரு சில பழைய இயராக இருக்கும், நம்ம அது வந்து அடுத்த எடிஷனை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் எடிஷனாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த புத்தக பதிப்பின் வருடம் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பதிப்பு எண் வேணும். அதுக்கப்புறம் பக்க எண் எந்த பேஜில் இருக்குது அந்த டீட்டெயில் வேணும். இப்போ வந்து அந்த ப்ரூஃப் ஒன்று அட்டாச் பண்ணுறோம்ல, அது வந்து 3 MB கீழே பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணுறோம், அந்த சேலஞ்ச் வந்து ஒரு புக்கில் இருக்குது, அதை நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலில் 3 MB குறைவாக தான் அப்லோட் பண்ணுவோங்களா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ண அப்படியே அதை நம்ம பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து ஒருவர் எத்தனை விடைகளை வேண்டுமானாலும் மறுக்கலாம். இப்போ வந்து ஒருவர் வந்து ஒரு கொஸ்டின் தான் கீ சேலஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. ஒருவர் வந்து எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம், ப்ரூஃப் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விடைக்கான ஆதாரமாக கருதப்பட மாட்டாது. ஒரு கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணீங்க, நீங்களே ஆன்சர் எழுதிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணக்கூடாது. கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விடைக்கான ஆதாரமாக கருதப்பட மாட்டாது. ஏதாச்சும் ஒரு புக்கில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் அதை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க, கையால் எழுதி வைக்க வேணாம்.
மேபி அந்த மேக்ஸுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா மேக்ஸுக்கு வந்து எந்த புக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் சால்வ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற அதர்வைஸ் வந்து ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கெல்லாம் கண்டிப்பாக புக்கு தான் நீங்கள் வந்து ப்ரூஃபாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எப்படி கீ சார்ஜ் பண்ணணும்னு பார்த்தலாம். வந்து அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். www.tnpc.gov.in போய்க்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ் சர்ச் பண்ணாவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வரும், நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அஃபீஷியல் வெப்சைட் என்டர் ஆன உடனே மெனு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ரெக்யர்மெண்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் அந்த ஆன்சர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ஜெக்ட் டைப் ஆன்சர் கீஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன் குரூப் 2 அண்ட் 2A சர்வீஸ். அது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து 23/9/2024 விட்டுருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கோடு 002 அதை கிளிக் பண்ணிக்கலாம். கீ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் சப்ஜெக்ட் கோடு 001. ஸோ அதில் வந்து கீ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் வந்து கீ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜை வந்து நம்மளுக்கு எடுத்த உடனே ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், ஆல் டிக்கெட் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும், ஆல் டிக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதுவும் ஆல் டிக்கெட் இருக்கும். அதுக்காக சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ். அதுக்கப்புறமா செலக்ட் த கொஷின் நம்பர், எந்த கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். எக்ஸாமுக்கு வந்து ஒரு 180வது கொஷின் வந்து நான் கீ சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். 200 கொஷின் நம்பருமே இருக்கும். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அந்த கொஷின் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து 180வது கொஷின் வந்து கீ சேலஞ்ச் பண்ணால் 180 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துடணும். ஓகேங்களா. சப்மிட் கொடுத்த உடனே அந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, 180வது கொஷின், மேடை பேச்சு எத்தனை நடைகளே கொண்டாடுவதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். டூ யூ வாண்ட் சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த எபோவ் கொஷின் சொன்னால் அப்போ எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. இப்போ சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பேஜில் வந்து கொஷின் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எஸ் கொடுத்தீங்களா, அது டிக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செலக்ட் யுவர் ஆன்சர்னு இருக்கும். ஏவா, பியா, சியா, டியா. நீங்கள் எந்த ஆன்சர் வந்து சரின்னு சொல்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து டி கொடுக்குறேன். ஓகே, டிக் ஆகிடுச்சா. அதுக்கப்புறமா ரிமார்க்ஸ் 500 கேரக்டர்ஸ். அந்த ரிமார்க் வந்து ஒரு 500 கேரக்டர் தான் இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் வந்து இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் நம்ம எழுதுறோம்ல, ஸோ அது வந்து 500 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் ஆஃப் த புக், அது எந்த புக்கில் இருக்குது அந்த டைட்டில் ஆஃப் த புக். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஆத்தர், அந்த புக்கை எழுதுறது யார். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பப்ளிஷர், அந்த பப்ளிஷர் யார். அதுக்கப்புறமா இயர் ஆஃப் த பப்ளிகேஷன், எந்த வருஷம் அது வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா எடிஷன் நம்பர் அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் அது கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரூஃப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபைலில் 3 MBக்கு கம்மியாக அப்லோடு பண்ணணும். சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா அவ்வளோதான், கீ சேலஞ்ச் பண்ணியாச்சு. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்குமே கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30. ஏன்னா செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எந்த கொஷின் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ, எத்தனை கொஷின் பண்ணுறீங்களோ பண்ணிங்க. மேபி அவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் யூஸ் ஆகும். மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணாத ஒரு லைக் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.